வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் டிவியில் சர்வீஸ் மோடு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி ஒரு எம்பளம் வரும், லோகோ வரும், அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி அதையும் பார்க்கலாம். முதல்ல கவர்மெண்ட் டிவியில் சர்வீஸ் மோடு ஓப்பன் பண்ணுறதுக்கு இது பார்த்திங்கன்னா இந்த ரிமோட் நம்மளுக்கு தேவைப்படும். இது பார்த்திங்கன்னா 4-in-1 ரிமோட்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் தான் நம்மளுக்கு சர்வீஸ் கீ இருக்கும். இந்த ரிமோட் இருந்தால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த ரிமோட் பார்த்திங்கன்னா 4 மாடலுக்கு ஒர்க் கீழே பார்த்தீங்கன்னா வீடியோகான், தொஷிபா, சான்சி, அக்காய் சொல்லி 4 மாடலுக்கு வேலை செய்யும். கடையில் 4-in-1 ரிமோட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தருவாங்க. சேம் மாடல் இதே தான். இது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வீடியோகான்லாம் இது பார்த்தீங்கன்னா இந்த 2வது பட்டன் வீடியோகான், தொஷிபா 2க்கும் வேலை செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா 2வது பட்டன் அழுத்திட்டு முதல்ல டிவியில் ரிமோட் வேலை செய்யலாம்னு செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ரிமோட் வேலை செய்யுது. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டிவி ரிமோட்டில் இந்த தமிழ்நாடு அரசுன்ற எம்பளம் வந்துட்டுருக்கு. இந்த லோகோவை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம சர்வீஸ் மோடை ஓப்பன் பண்ணோம். சர்வீஸ் மெனு பார்த்தீங்கன்னா மெனு இந்த பட்டன் 2ஐயும் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா மெனு அழுத்திட்டு அடுத்து இந்த பட்டன் அழுத்தினா சர்வீஸ் மெனு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மெனு FAV2 ஃபேவரட் 2 இந்த பட்டன் மெனு ப்ளஸ் ஃபேவரட் 2 அழுத்தினோம்னா நம்மளுக்கு சர்வீஸ் மெனு ஓப்பன் ஆகும். வாங்க அழுத்தி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மெனு அழுத்திட்டேன். அடுத்து இந்த பட்டன் அழுத்தினா நம்மளுக்கு சர்வீஸ் மெனு ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மெனு ஓப்பன் ஆகிடுச்சு. சர்வீஸ் மெனு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது ஃபேக்ட்ரி மெனுன்னு சொல்லி வரும். நம்ம இன்னொரு மெனு ஓப்பன் ஆகணும். அதுக்கு மறுபடியும் அப்படியே FA2 அதை அழுத்தோம்னாவே இன்னொரு மெனு ஓப்பன் ஆகும். டிசைனிங் மெனு அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா 35 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு நம்ம கடைசிக்கு போகணும். கடைசிக்கு போகிறதுக்கு நம்ம அப் பட்டனை அழுத்தணும்னா அடுத்தது பார்த்திங்கன்னா 140 141 அந்த நம்பருக்கு வந்துடும். 141 பார்த்தீங்கன்னா TML LNG அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை நம்ம 1ல் இருந்தால் 0 பண்ணிடுங்க, 0ல் இருந்தால் 1 வச்சுருங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ 1ல் இருக்குது, அது ஆன் அர்த்தம். இப்போ நம்ம 0 பண்ணிடலாம். 0 பண்ணிவிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் பண்ணிட்டு ரிமோட்டில் ஸ்டாண்ட் பை அழுத்திட்டு அப்புறம் மெயின் சுவிட்சு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ரிமோட்டில் ஸ்டாண்ட் பை அழுத்திட்டேன், மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ பவர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ டிவியில் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த தமிழ்நாடு அரசுன்னு சொல்லி எம்பளம் வரல, டைரெக்டாக நம்மளுக்கு சேனல் லைனுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது 5AZ9 தண்டவாள ஐசின்னு சொல்லுவாங்க. அந்த ஐசியில் தான் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வீடியோகான் லென்த்து கிட்டு வரும். அந்த கிட்டுக்கு நம்மளுக்கு வேறு மாதிரி வரும். அது நான் வீடியோ ஒன்று போடுறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா SMT கிட்டு மொத்தம் 3 மாடல் வரும். 3 மாடலுக்கு நம்ம 3 விதமான சர்வீஸ் மோட் ஓப்பன் பண்ணி தான் நம்ம லோகோ சேஞ்ச் பண்ணுறது, டிவி ஆட்டோ பவர் ஆன் பண்ணுறதுலாம் யூஸ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாடலுக்கு டிவி ஆட்டோ பவர் ஆன் பண்ண முடியாது. இந்த தமிழ்நாடு அரசுங்கிற வர எம்பளம் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.